ரூத் தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றவளாக இருக்கிறார். தன்னுடைய பாரம்பரிய பழக்கத்தையும் மூதாதையரின் மூட நம்பிக்கையும் விட்டுவிட்டு, உன்னை விட்டு போகும்படி எனக்கு மன அழுத்தம் கொடுக்க வேண்டாம், இனி எனக்கு இந்த உலகில் வேறு ஒன்றும் பெரியது அல்ல, உன் ஜனம் என்னுடைய ஜனம், உன் தேவன் இனி என் தேவன். ஒரு பெண்ணிற்கு வாழ்க்கையில் எது முக்கியமோ அதையே தொலைத்த பிறகும் உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொன்ன அந்த விசுவாசம், அவர் என்னை எப்படியாவது வடிவமைப்பார், என்னை எங்கு நிறுத்துவார், என் மீது தேவ சித்தம் என்னவாக இருக்கிறது என்ற எந்த அறிகுறியும் அவள் அறியாமலே தன்னை தேவனின் சித்தத்திற்கு விட்டு கொடுத்து தன்னை சிறுமைப்படுத்திய மனத்தாட்சியே ரூத் என்ற புறஜாதி பெண்ணை ஒரு முக்கிய இடம் வகுத்தார்.